உங்களுக்கு ஸ்கூல் டைம்லயே வந்துட்டு இந்த நாடகம் இது மேலலாம் ஆசை இருந்துச்சு இல்லையா? இல்ல சினிமா இண்டஸ்ட்ரின்னு நானுமே எனக்குமே ஐடியா இல்ல. நானுமே ஓகே, சூஸ் பண்ணல. ஓகே, சினிமாவ நான் சூஸ் பண்ணல. சினிமா தான் என்ன சூஸ் பண்ணதா நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இந்த ஆர்ட்டே நான் சொல்றேன். ம். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிற எல்லா ஒரு விஷயங்களும் ஆர்ட் சம்மந்தமான ஆமா. ஈச் டெஃபினட்டா. அண்ட் எவ்ரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அ எப்பவுமே நான் இத பண்ணணும் அப்படின்றத தாண்டி, அது என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதுல நெறைய லேர்னிங் இருந்திருக்கு. அப்படிதான் என்னோட ஜர்னி அமைஞ்சிருக்கு. ஓகே. வீட்ல வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு டான்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்திருக்கோம். ஓகே. நெறைய காம்படிஷன்ஸ்லாம் போயி ம். அந்த மாரியெல்லாம். அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆனதா நான் பார்க்குறேன். பட் வீட்ல பொறுத்தவரைக்கும் ஆஃப்டர் 12த் முடிச்ச உடனே வந்து காலேஜ் படிக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு இது பண்ணும்போது, எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது ஒண்ணு படிக்கணும். என்ன ம். படிக்கிறதுன்னு தெரியல. ஸோ பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சி ஹோலி கிராஸ் காலேஜ்க்கு வந்து நான் போனேன். ஓகே. அங்க வந்து எனக்கு சீட் கிடைக்கல. லைக் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப லேட்டா போயிட்டேன். ஏன்னா ஓகே. நான் பர்மிஷன் வீட்ல படிக்கணும்னு பர்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஓ! ஏன்னா அவங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் லைக் மேல படிக்க வைக்க வேணாம். 1 வருஷம் வீட்ல இருந்துட்டு எல்லா வேலைகளையும் வந்து பண்ணிட்டு மேரேஜ் பண்ணி குடுக்கலாம். ஏன்னா ஓகே. எனக்கு ஐடியா என்னன்னா, நான் சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. நான் 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 அதனால வந்து நான் கான்வென்ட்ல போய் வந்து சேர்ந்துரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் இருந்தது. நேம்லாம் குடுத்துட்டேன். +2 முடிச்ச உடனே ம். சலேசியன் கான்வென்ட்க்கு வந்து நான் லெட்டர்லாம் போட்டு வந்து நான் வந்து சிஸ்டர் ஆக போறேன் அப்படின்னு. ஆனா நான் ஓகே. வீட்டுக்கு ஒரு பொண்ணு. ஓ! ஸோ இந்த மாரி நெறைய ட்விஸ்ட் அங்க. ம், ம், ம். வீட்ல போக்கூடாதுன்னு சொல்லி, இது இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி, சரி கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, ஓகே, ஏன்னா ஆல்ரெடி என் வீட்ல ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அண்ணா வந்து ஃபாதர். ஸோ ஓகே. அது சரிப்பட்டு வராது ம். அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஏதாவது ஒண்ணு படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, பிஏ இங்கிலீஷ் கிடைக்கல. அதுக்கப்புறம் ம். நான் எங்க ஊர்ல இன்னொரு ஃபாதர் லைக் அந்த ஃபாதர் லெட்டர் குடுத்தாங்க. இந்த மாரி கலைக்காவிரின்னு ஒரு காலேஜ் இருக்கு. ம். அங்க போய் நீ டான்ஸ் நல்லா பண்ணுவல்ல, பாட்டு நல்லா பாடுவல்ல, அங்க போய் உன்னோட இந்த திறமைக்கு வந்து படிப்பும் இருக்கு. அ ஓ! ஸோ நைஸ். அப்படியெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான், ஓ! ஓகே நான் படிக்கிறேன். ம். அப்பதான் அது எனக்கு ஒரு ஹோப் இன்ட்ரஸ்டிங்கா கிடைச்சது. ஆமா. இருந்தது. ம். எனக்கு புடிச்ச விஷயத்தையே நான் வந்து பண்றதுக்கு வந்து இருக்கா? ஓகே. அவ்வளோ நாள் தெரியல எனக்கு. ம், ம்.